டிட்வா புயல் காரணமாக நீலாங்கரை மற்றும் சின்ன நீலாங்கரை குப்பம் பகுதி மீனவர்கள் 3 நாட்களாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் அவர்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு விநியோகிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். முழு விவரங்கள். காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க 3 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக சென்னை மாநகராட்சி சார்பில் அவர்களுக்கு அந்த மீனவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களினுடைய குடும்பத்தினருக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் நீலாங்கரை, சின்ன நீலாங்கரை குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று மாநகராட்சியின் சார்பில், அதாவது 15வது மண்டலம் சார்பில் அந்த உணவு விநியோகம் என்பது செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்பதன் காரணமாக, புயலின் காரணமாக பலத்த காற்றும் அந்த பகுதியில் அதிகமாக வீசி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த படகுகளும் மீன்பிடிக்க எடுத்துச் செல்லக்கூடிய அந்த உபகரணங்களும் பாதுகாப்பான இடங்களுக்கும் மேடான பகுதிகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல லேசான சாரல் மழையும் பலத்த காற்றும் வீசி வரக்கூடிய ஒரு நிலையில் மாநகராட்சி சார்பில் 3 வேளையும், காலை, மதியம், இரவு என 3 வேளையும் மண்டல குழு தலைவர் தலைமையில் இந்த உணவு மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.